ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழ்நாடு ரேஷன் கடை செலெக்ஷன் லிஸ்ட் எப்போ வரும் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதை பற்றி தமிழக அரசு என்ன செய்தி வெளியிட்டிருக்கிறாங்க, யாரெல்லாம் கண்டிப்பாக இந்த ரேஷன் கடை நேர்காணல் நடந்து முடிஞ்ச செலெக்ஷன் லிஸ்ட்டில் கண்டிப்பாக செலக்ட் ஆவாங்க அப்படின்றதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இது போன்ற மேலும் ரேஷன் கடை, மெட்ராஸ் ஹைகோர்ட், கவர்மெண்ட் சம்பந்தமான அனைத்து அப்டேட்ஸ்க்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது பார்த்திங்கன்னா, தமிழக அரசு ரேஷன் கடை வேலைக்கான நேர்காணல் நடந்து முடிஞ்சிருச்சு. அதற்கான செலெக்ஷன் லிஸ்ட் எப்போ வரும் அப்படின்னு பார்ப்போம். ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா எல்லா மாவட்டங்களும் நடந்து முடிஞ்சிச்சு. சென்னை, செங்கல்பட்டு போன்ற மாவட்டங்களுக்கு மட்டும் நடக்காதே இருந்தது. அவங்களுக்குமே ஒன் பை ஒன்னாக நடத்திட்டே வராங்க. கண்டிப்பாக இதில் யாரெல்லாம் செலக்ட் ஆகலாம் அப்படின்ற 90% யாருக்கெல்லாம் சான்ஸ் இருக்குது, செலெக்ஷன் லிஸ்ட் எப்போ வரும் அப்படின்றத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதில் பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக யாரெல்லாம் செலக்ட் ஆகியிருப்பாங்க அப்படின்னா, அதாவது சேல்ஸ்மேனை பொறுத்த அளவில் பார்த்திங்கன்னா 12th நமக்கு குவாலிஃபிகேஷன், அதாவது 12th ஸ்டாண்டர்டில் நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்க ப்ளஸ் உங்களுடைய இன்டர்வியூ மார்க்கு, அது என்ன மாதிரி கால்குலேட் பண்ணுறது, அது 50 மார்க்குக்கு எவ்வளோ மார்க் வரும் அப்படின்றதையும் நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம். கண்டிப்பாக பார்க்காதவங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இதில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் 12th 600க்கு எழுதியிருக்கீங்க, நிறைய பேர் பார்த்திங்கன்னா 1200 எழுதியிருக்கீங்க. இதுலேயே பார்த்திங்கன்னா கன்ஃபியூஷனாக இருக்குது. நிறைய பேர் நான் 1200 எடுத்திருக்கேன், எனக்கு 1200க்கு நான் இவ்வளோ எடுத்திருக்கேன், எனக்கு கிடைக்குமா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட்ஸில் கேட்டுகிட்டே இருக்கீங்க. 1200 இருந்தாலும் 600 இருந்தாலும் உங்களுடைய மார்க்கு உங்களோட பர்சன்டேஜில் 50%க்கு நீங்கள் எவ்வளோ மார்க்கோ அதை கண்டிப்பாக எடுத்திருப்பாங்க. 600க்கும் அதுக்கும் ஒரு டிஃப்ரென்ஸும் கிடையாது. நீங்கள் ஆல்மோஸ்ட் நீங்கள் 100க்கு ஒரு 80% எடுத்திருந்தீங்க, இல்லை 50க்கு ஒரு 40% எடுத்திருந்தீங்க அப்படின்னாலே கண்டிப்பாக நீங்கள் இன்டர்வியூவில் செலக்ட் ஆகி செலெக்ஷன் லிஸ்ட்லேயே கண்டிப்பாக செலக்ட் ஆகிருப்பீங்க. இப்போ ஒவ்வொரு மாவட்டத்துலேயுமே பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான கொஷின்ஸ் கேட்டிருப்பாங்க. ஒவ்வொருத்தவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஈஸியாக ஒரு 5-6 கேள்விகள் கேட்டுக்கலாம், ஒவ்வொருத்தவங்களுக்கு கஷ்டமான 1-2 கேள்விகள் கேட்டுக்கலாம். நம்ம இன்டர்வியூவில் நம்ம எத்தனை கொஷின்ஸ்க்கு அவங்க கேட்ட கொஷின்ஸ்க்கு எதுக்கெல்லாம் ஆன்சர் பண்ணியிருக்கோம், எதுக்கெல்லாம் ஆன்சர் பண்ணலை அப்படின்றது நமக்கு தெரியும். அதை வச்சே பார்த்திங்கன்னா நம்ம கால்குலேட் பண்ணிடலாம். அதாவது ஒரு 10 கொஷின் நமக்கு கேட்டிருக்காங்க, அதில் நம்ம 5 கொஷின்ஸ்க்கு மேலே நம்ம ஆன்சர் பண்ணியிருக்கோம். ஒரு 10 கொஷின் என்கிட்ட கேட்டாங்க, அதில் 5 கொஷின் நான் ஆன்சர் கண்டிப்பாக கன்ஃபார்மாக எனக்கு கரெக்ட் ஆன்சர்னு தெரியும், நான் 5 கொஷின் ஆன்சர் பண்ணியிருக்கேன் அப்படின்னாலே கான்ஃபிடென்ட்டாக இருக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களோட இது நான் பார்த்திங்கன்னா சேல்ஸ்மேனுக்கு நான் சொல்கிறேன். இதே 12th நீங்கள் 50க்கு ஒரு 40க்கு மேலே பர்சன்டேஜ் எடுத்திருக்கீங்க, 50%க்கு நீங்கள் 40 எடுத்துருக்கிறீங்க அப்படின்னா இதில் நான் ஒரு 5 கொஷின்ஸ்க்கு கரெக்டாக சொல்லியிருக்கேன் அப்படின்னாலே கன்ஃபார்மாக பார்த்திங்கன்னா 100க்கு 75 அந்த மாதிரி வந்துடும். ஈஸியாக நம்ம செலக்ட் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. இதில் பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேர் விடோஸ் அட்டன் பண்ணியிருப்பாங்க, நிறைய பேர் ப்ரையாரிட்டி, முதல் தலைமுறை, பிஎஸ்டிஎம் இந்த மாதிரி நிறைய வச்சுருக்கிறவங்களுக்கும் பார்த்திங்கன்னா நிறைய சான்ஸ் இருக்குது. அதுலேயுமே பார்த்திங்கன்னா வெறும் ப்ரையாரிட்டி மட்டும் வச்சுருந்து நீங்கள் இன்டர்வியூவில் எதுவுமே அவங்க கேட்டதுக்கு பதில் சொல்லலை, சரியாக சொல்லலை, ஆன்சர் பண்ணலனாலும் நமக்கு கண்டிப்பாக கிடைக்காது. ஸோ உங்களுடைய மார்க்கு பார்த்திங்கன்னா 50க்கு நீங்கள் ஒரு 40 எடுத்து 40% எடுத்திருக்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் ப்ளஸ் உங்களுடைய இன்டர்வியூ நான் நல்லாவே அட்டன் பண்ணியிருக்கேன். இதில் எனக்கு ப்ரையாரிட்டியும் நான் வச்சுருக்கேன், பிஎஸ்டிஎம் வச்சுருக்கேன், முதல் தலைமுறை பட்டதாரி, அதுக்கப்புறம் இன்டர் காஸ்ட் மேரேஜ், இந்த மாதிரி ஏதாவது ஒரு ப்ரையாரிட்டியும் வச்சுருக்கேன், நான் இவ்வளோ மார்க்கும் எடுத்திருக்கேன் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அவங்களுக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் கான்ஃபிடெண்ட்டாக இருக்கலாம், 90% கான்ஃபிடெண்ட்டாக இருக்கலாம், உங்களுக்கு கண்டிப்பாக சான்ஸ் இருக்குது, கண்டிப்பாக செலெக்ஷன் லிஸ்ட்டில் செலக்ட் ஆவீங்க. இதில் பார்த்திங்கன்னா காசு கொடுத்து தான் சேரணுமா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்கீங்க. கண்டிப்பாக இந்த முறை பார்த்திங்கன்னா காசு கொடுத்து சேர்கிற மாதிரி இருக்காது, ஜென்யூனாக தான் நடத்திக்கிட்டு வராங்க. கண்டிப்பாக காசு கொடுத்து சேர்கிற மாதிரி இல்லை, நம்மளுடைய மார்க்கின் அடிப்படையில் மட்டுமே பார்த்திங்கன்னா இந்த வருடம் தேர்ந்தெடுக்கிறாங்க.
ஸோ அந்த மாதிரி நினைக்கிறவங்க முதல்ல அந்த மாதிரி நினைவுகளை வந்து விடுங்க. கண்டிப்பாக வந்து இந்த முறை அந்த மாதிரி இருக்காது. எப்படி டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாம் எழுதி எப்படி வந்து பாஸ் பண்ணி வர்றாங்களோ அதே மாதிரியான ரேஷன் கடை வேலைக்குமே வந்து பார்த்திங்கன்னா காசு கொடுத்து செய்கிற மாதிரி இல்லாமல் இந்த வச்சு மார்க்கின் அதாவது மெரிட் லிஸ்டின் அடிப்படையிலேயே வந்து ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. ப்ளஸ் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்டர்வியூ இருக்குது. 1 மந்த் வந்து ட்ரைனிங்கும் வந்து கொடுப்பாங்க. அந்த ட்ரைனிங் அட்டன் பண்ணிட்டு அதுக்கப்புறமா தான் உங்களுக்கு ரேஷன் கடை வந்து அலர்ட் பண்ணுவாங்க. இதை பற்றின வீடியோவும் நம்ம சேனலில் வந்து போட்டிருக்கோம். ரேஷன் கடை ஆஃப்டர் நீங்கள் செலக்ஷன் லிஸ்ட் ஆகிட்டீங்க அதுக்கப்புறம் தான் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும், நீங்கள் என்ன மாதிரியான ட்ரைனிங்கெல்லாம் நீங்கள் அட்டன் பண்ணணும், இதுக்கு ப்ரமோஷன்ஸ் வந்து என்ன மாதிரி கிடைக்கும், ப்ரமோஷனுக்கு என்னெல்லாம் பண்ணும், ப்ரமோஷனுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நீங்கள் இப்போ வந்து சேலரி கம்மியாக இருந்தாலும் ப்ரொமோஷன் நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னா வந்து கூட்டுறவுத்துறை அதிகாரியாக வந்து நீங்கள் ப்ரொமோஷன் ஆகலாம். அதற்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எக்ஸாம் இருக்குது. ஒரு ட்ரைனிங் கோர்ஸ் மாதிரி 6 மந்த்ஸ் கோர்ஸ் வந்து வைக்கிறாங்க. வச்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ட்ரைனிங் கொடுத்து ப்ரமோஷன்ஸ் கொடுக்குறாங்க. அந்த எக்ஸாம் வரும். அந்த எக்ஸாமில் நீங்கள் பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே வந்து நீங்கள் நெக்ஸ்ட்டு ப்ரமோஷன் போகலாம். அதாவது அவங்களா கொடுக்குற ப்ரமோஷன்ஸ் இல்லாத வந்து நம்மளாம் எக்ஸாம் எழுதி போகிற ப்ரமோஷன்ஸ் வந்து நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். ஸோ இந்த மாதிரி பெனிஃபிட்டான விஷயங்களும் நிறையா வந்து இருக்குது. எல்லாருக்குமே வந்து தெரியும் ரேஷன் கடை வேலை ரொம்ப ஈஸியான ஒரு வேலை. நம்மளுடைய சொந்த ஊர் நம்ம ஊரில் உள்ள ரேஷன் கடையிலேயே வந்து நம்ம வேலை செய்கிற அளவுக்கு தான் இது. இதற்கு வந்து ரிசல்ட் எப்போ வரும் அப்படின்னு சொல்லி எல்லாம் கேட்டுகிட்டே இருங்க. கண்டிப்பாக வந்து இந்த வாரத்துக்குள்ளே வந்து வர்றதுக்கு நிறையவே வந்து சான்ஸ் இருக்குது. ஆனால் நம்ம ஆல்ரெடி வெளியிட்டிருந்தோம், லேட்டாக இன்னும் வந்து லேட்டாக ஆகிட்டே இருந்து கண்டிப்பாக வந்து ஒரு 2 வாரங்கள் இந்த வாரத்துக்குள்ளேயே வந்து ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் தனித்தனியாக ரிசல்ட் வந்து வெளியிட்டுருவாங்க. ஏன்னு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஆல்மோஸ்ட் இன்டர்வியூ வந்து நிறைய மாவட்டங்களுக்கு ஒரு சில மாவட்டங்களுக்கு நடக்காமல் இருந்தது. அதனாலேயே மற்ற மாவட்டங்களுக்கும் டிலே ஆகிட்டே வந்தாங்க. இந்த பொங்கல் வேறு லீவு நிறைய வந்தது. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா அடுத்த இந்த வாரங்களில் வரும் வாரங்களில் கண்டிப்பாக ரிசல்ட் வர்றதுக்கான சான்ஸ் நிறையவே இருக்குங்க. அதுதான் வந்து நம்ம அமைச்சரும் வந்து சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் அந்தந்த வெப்சைட்டில் கூடிய சீக்கிரமே வந்து இந்த வரும் வாரங்களில் வந்து வெளியிட்டு விடுவோம் அப்படின்றதையும் வந்து நம்ம செய்தியாளர்கள்கிட்ட வந்து சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக வரும் வாரங்களில் ரிசல்ட் வந்து வந்துடும். கண்டிப்பாக வந்து நீங்கள் ப்ரையாரிட்டி வச்சுருக்கிறீங்க, ஏதாவது ஒரு ப்ரையாரிட்டி வச்சுருக்கிறீங்க. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா 10th 12th வந்து நான் மார்க் அதிகமாகவே எடுத்தேன். 10th பொறுத்தவரைக்கும் நான் 400 மார்க்குக்கு மேலே எடுத்திருக்கேன். இது 12th பொறுத்தவரைக்கும் 500க்கு மேலே எடுத்திருக்கேன் அப்படின்னு நினைக்கிறவங்களா, நீங்கள் வந்து ப்ளஸ் இன்டர்வியூவுமே வந்து நான் நல்லா அட்டன் பண்ணியிருக்கேன், எனக்கு கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக வந்து செலக்ட் ஆவீங்க. கண்டிப்பாக வந்து கிடைச்சிடும். இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நமக்கு காசு கொடுத்து செய்கிற மாதிரி இருக்காது. நம்மளுடைய மெரிட் லிஸ்ட்டின் அடிப்படையிலேயே வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க. ஸோ நமக்கு வந்து கிடைக்குமா, நம்ம வந்து செலக்ட் ஆகுமா அப்படின்னு சொல்லி நம்மளே வந்து பயப்படக்கூடாது. கண்டிப்பாக வந்து செலக்ட் ஆகிறதுக்கு நிறையவே வந்து சான்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதற்கு தேவையான ப்ரையாரிட்டி சர்டிஃபிகேட் நீங்கள் வந்து கேட்டிருந்தீங்க அப்படின்னா அதற்கான ப்ரையாரிட்டி சர்டிஃபிகேட்டும் கண்டிப்பாக நீங்கள் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்ஸ் அப்போது நீங்கள் கொடுக்குற மாதிரி வந்து இருக்கும். ஸோ இல்லாதவங்க இல்லை மிஸ் பண்ணவங்க கண்டிப்பாக வந்து அதை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.